ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஹாரர் படமாக வெளியான லீஜியன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸ்காட் ஸ்டூவர்ட் டைரக்ஷன்ல பால் பெட்டனி, டெனிஸ் குவாட், சார்லஸ் எஸ் டேட்டன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 40 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ரோட் சைடு டைனரை காட்டுறாங்க. அதுல ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா ஜாம்பி மாதிரி மாறி அங்க இருக்கிறவங்களை வந்து அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அது மட்டும் இல்லாம அந்த டைனர் நோக்கி நிறைய அமானுஷமான சக்திகள் வர மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த டைனருக்கு ஒரு ஆர்க் ஏஞ்சலான மைக்கேல் அப்படிங்கிறவர் வராரு. வந்தவர் பாத்தீங்கன்னா அங்க வெயிட்ரஸா இருக்கிறவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை தான் மனித குலத்துடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமானுஷமான சக்திகள் எதுக்காக அந்த டைனர் நோக்கி வருது, அந்த டைனர் நோக்கி வர அந்த அமானுஷமான சக்திகள் கிட்ட இருந்து அந்த வெயிட்ரஸை மைக்கேல் காப்பாத்தினாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். ப்ரொடக்ஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். படத்துல இருக்கிற ஒவ்வொரு காட்சியிலும் ரிச்னஸ் உங்களால உணர முடியும். சிஜி ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபேண்டசி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துக்கான டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டரால நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா நீங்க கெஸ் பண்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இந்த படம் முழுக்க நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யுது. ப்ராஃபஸி, மிஸ்ட், டெர்மினேட்டர் மாதிரியான படங்களை கலந்து ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. அந்த படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் பண்ண காட்சிகள் நிறைய இந்த படத்துல வச்சிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. படத்துடைய பேசிங் பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃபா சில சீக்வன்சஸ் இன்ட்ரெஸ்டிங்காவும் சில சீக்வன்சஸ் டிராகிங்காவும் தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேண்டசி ஆக்ஷன் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே பிளட் வயலன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ கிட்ஸோட பார்க்காதீங்க. மெச்சூர் ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். லீஜியன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.